ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ கிச்சன். நம்ம இன்றைக்கி ஸ்ரீ கிச்சனில் சூப்பரான ஒரு மட்டன் தம் பிரியாணி விறகடுப்பை யூஸ் பண்ணி பண்ண போகிறேங்க. சூப்பராக இருக்கும் அந்த பிரியாணி. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நல்லா அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு நல்லா அடிகனமான பாத்திரத்தில் பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது அடி பிடிக்காமல் இருக்கும். பாத்திரம் சூடான உடனே தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான உடனே அதில் 3 துண்டு அளவுக்கு பட்டை, 5லேருந்து 6 கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, ரோஜா மொக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை சேர்த்து தாளிச்சுக்கலாங்க. இப்போ நமக்கு அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம், நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட 7லேருந்து 8 வெங்காயம் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகா அளவுக்கு அதையும் சேர்த்துக்கலாங்க. அது நல்லா வெங்காயம் கலர் மாதிரி பொன்னிறமாக வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பொன்னிறமாக வதங்கிடுச்சுங்க. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போக வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பச்சை வாசனை போயிடுச்சுங்க. இப்போ இதில் நல்லா பழுத்த தக்காளி 2லேருந்து 3 தக்காளி அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி வந்து நல்லா நமக்கு கரைஞ்சி வரணும். அந்தளவுக்கு நம்ம தக்காளி நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளியும் நல்லா நமக்கு கரைஞ்சி மசிஞ்சு வந்துடுச்சு பார்த்தீங்களா. இப்போ இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நான் சக்தி பிரியாணி மசாலா இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஒரு அரை பாக்கெட் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். அதை நல்லா கலந்து விட்டு அதுக்கப்புறம் வர மிளகாய்த்தூள், அதை தனி மிளகாய்த்தூள், அது வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேங்க. நான் 1 கிலோ மட்டன் சேர்த்துக்க போகிறேன். அதுக்கு தகுந்த அளவுகள் தான் நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போது வேக வச்சு குக்கரில் ஆல்ரெடி நான் 2 விசிலுக்கு மட்டன் வேக வச்சு எடுத்துருக்கேங்க. வேக வச்ச மட்டனை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதை சுருள அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு அந்த மிளகாய்த்தூள், இந்த மசாலா எல்லாமே கறியில் சாந்திருச்சுங்க. இப்போ வந்து 1 கப் அளவுக்கு மல்லி இலை, புதினா 2மே 1 கப் அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சேர்த்து இதையும் வதக்கிக்கலாம். இன்னும் கொஞ்சம் மல்லி புதினா நம்ம தம் போடும்போது சேர்ப்போங்க. இப்போ தயிர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தயிர் எதுக்காக சேர்க்குறோன்னா அந்த கறி வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க, அதுக்காக தான் நம்ம தயிர் சேர்க்குறோம். இப்போ ஒரு தயிர் வந்து ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருப்பேங்க. அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அதை கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அதில் 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணிங்க. இப்போ நான் அளக்கும் போது 1 கிலோ அரிசிக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பெரிய டம்ளரில் 4 டம்ளர் இருந்துச்சுங்க. இப்போ நான் 6 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதித்து வருது பாருங்கள். இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம கலந்து விட்டுட்டு உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதில் நம்ம அரிசி சேர்த்துடலாம். அதாவது நான் அடுப்பு பற்ற வைக்கும்போது அரிசியை கழுவி ஊற வச்சேங்க. கிட்டத்தட்ட 20 நிமிஷம் அளவுக்கு எனக்கு வந்து அரிசி ஊறிடுச்சு. அந்த அரிசியை இப்போ சேர்த்துக்கிறேன். அரிசியை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம அரிசி போட்டு ஒரு கொதி வரும் இல்லைங்களா, தளபுலன்னு கொதிக்க ஆரம்பிக்கணும். அப்படி இந்த மாதிரி கொதிக்க வந்த உடனே தீயை உடனே குறைச்சிடணுங்க. தீயை குறைச்சிட்டு மூடி போட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறமா இடையில ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒருக்கா 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போ தண்ணி ஓரளவுக்கு நல்லா வற்றி வந்துருச்சு. முதல்ல உங்களுக்கு தண்ணி நிறையா இருந்துச்சு. இப்போ பாருங்கள், தண்ணி வந்து ஓரளவுக்கு இஞ்ச ஆரம்பிக்குது. இப்போ நல்லா தீயை வந்து ஃபுல்லாக ஓரளவுக்கு குறைச்சிருங்க. இப்போ தம் போட ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு நெய் நிறைய சேர்த்துனீங்கன்னா திகட்டிருங்க. ஓரளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு மல்லி இலை, புதினா, எலுமிச்சம் சாறு எதுக்கு சேர்க்கணும், பிரியாணி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வருங்க. அதுக்காக தான் எலுமிச்சம்பழம் சாறு சேர்க்கணும். ஒரு எலுமிச்சம்பழம் அளவு முழு எலுமிச்சம்பழம் எடுத்து சாறு சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் இதை நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு, இங்கே பாருங்கள், தண்ணி வந்து சுத்தமாக இல்லை தெரியுதுங்களா. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம தம் போட ஆரம்பிச்சிடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு சுற்றிலே இருக்கு இல்லைங்களா அரிசி, அது எல்லாத்தையுமே அந்த சாதத்தை எல்லாமே நல்லா கரண்டி வச்சு உள்ளே எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு நல்லா தண்ணி வற்றி வந்துருச்சுங்க. இப்போது ஒரு வாழை இலை, முழு வாழை இலை தம், இந்த மாதிரி வாழை இலை வச்சு போடும்போது அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக நம்ம வாழை இலை வச்சு தம் போடுறோங்க. இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு அப்படியே அந்த வாழை இலையை உள்ள இந்த மாதிரி மூடின மாதிரி வச்சுருங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதை அப்படியே நம்ம மூடி போட்டு மூடிடலாம். இப்போ கீழே தணல் இருந்துச்சு இல்லைங்களா, கங்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதையெல்லாம் எடுத்து மேலால் போட்டுக்கலாம். இப்போ எல்லா கங்கும் எடுத்து நல்லா அந்த தட்டில் பரப்பி விட்டுருங்க. உள்ளே இப்போ நான் நாட்டுக்கோழி குழம்பு தயாராகிட்டுருக்கு. இந்த ரெசிபி இன்னொரு நாள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேங்க. இந்த தம் வந்து கிட்டத்தட்ட நமக்கு ஒரு
20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கணுங்க. ஒரு 25 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ எங்கள் தோட்டத்தோட வியூ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நாங்கள் தோட்டத்தில் தாங்க சமைச்சிட்ருக்கோம். இப்போ நமக்கு 25 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம தம் பிரிச்சிடலாமா? இந்த நாட்டுக்கோழி குழம்பு ரெசிபி நான் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்து நான் போஸ்ட் பண்ணுறேங்க. நம்ம தோட்டத்தில் வளர்த்தோம் இல்லைங்க நாட்டுக்கோழி, அதிலிருந்து தான் அந்த குழம்பு பண்ணியிருக்கோம். அந்த நாட்டுக்கோழி வளர்ப்பு வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். இங்கே பாருங்கள், நம்ம தம் பிரிச்சிட்டோம். வாழை இலையும் எடுத்தாச்சு. இப்போ அதை உடச்சி காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக நல்லா பிரியாணி வெந்து வந்திருக்குன்னு. ஒன்று கூட கீழே ஒட்டாதுங்க, உதிரியாக அடியே பிடிக்காதுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பிரியாணி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.